அது வாசல்களை திறந்திடும் நாமம், அது வழிகளை திருத்திடும் நாமம். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து பாடலாம். இயேசுவின் நாமமே மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. இயேசுவின் நாமமே மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. வாசல்களை திறந்திடும் இயேசுவின் நாமமே, வழிகளை திருத்திடும் இயேசுவின் நாமமே. வாசல்களை திறந்திடும் இயேசுவின் நாமமே, வழிகளை திருத்திடும் இயேசுவின் நாமமே. வானம் பூமி யாவும் படைத்த சிருஷ்டிப்பின் நாமமே, மேலான நாமமே, எங்கள் இயேசுவின் நாமமே. வானம் பூமி யாவும் படைத்த சிருஷ்டிப்பின் நாமமே, மேலான நாமமே, எங்கள் இயேசுவின் நாமமே. இயேசுவின் நாமமே மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. அது அடைக்கலமாகிடும் இயேசுவின் நாமமே, அற்புதங்கள் செய்திடும் இயேசுவின் நாமமே. அடைக்கலமாகிடும் இயேசுவின் நாமமே, அற்புதங்கள் செய்திடும் இயேசுவின் நாமமே. வாதை துன்பம் நோய்கள் யாவும் நீக்கிடும் நாமமே, வல்லமையின் நாமமே, எங்கள் இயேசுவின் நாமமே. வாதை துன்பம் நோய்கள் யாவும் நீக்கிடும் நாமமே, வல்லமையின் நாமமே, எங்கள் இயேசுவின் நாமமே. இயேசுவின் நாமமே மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. திரும்ப சொல்லலாமா? இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமமே மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. தடைகளை தகர்த்திடும் இயேசுவின் நாமமே, தாவரமாகிடும் இயேசுவின் நாமமே. தடைகளை தகர்த்திடும் இயேசுவின் நாமமே, தாவரமாகிடும் இயேசுவின் நாமமே. அகில உலகை ரட்சித்திடும் இரட்சகர் நாமமே, மகிமையின் நாமமே, எங்கள் இயேசுவின் நாமமே. அகில உலகை ரட்சித்திடும் இரட்சகர் நாமமே, மகிமையின் நாமமே, எங்கள் இயேசுவின் நாமமே. இயேசுவின் நாமமே மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. இயேசுவின் நாமமே மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ரிச்மண்ட் திருச்சபைக்கு வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இப்போது வேத பாட வாசிப்பு கடந்து செல்லலாம். சிறுவர்களுக்கு உண்டான வேத பாடம் வாசிக்கப்படும். அதை தொடர்ந்து இந்த வாரத்துக்கு உண்டான வேத பாடம் வாசிக்கிறதுக்கு ரியாஸ் அண்ட் தரணி வருவாங்க. முதல்ல ஒரு சின்ன ஓப்பனிங் ப்ரேயரோடு ஆரம்பிக்கலாம். ஓப்பன் ப்ரேயர் பண்ணுறதுக்கு பாஸ் வருவாங்க. ஹல்லேலூயா. ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளுக்கு எமக்கு நன்றி. கர்த்தாவே, நீர் உயிர்த்தெழுந்த அந்த நாள் ஆண்டவரே, அந்த நாளை நாங்கள் சேர்ந்து கொண்டாடும்படியாய் வந்திருக்கிறோம். உடைய கிருபை எங்களை ஒவ்வொருவரையும் நிரப்பும்படிக்காய் ஜெபிக்கிறோம். உடைய வல்லமையின் பிரச்சனை எங்களை நிரப்புவதாக கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் கர்த்தாவே எங்களை ஆண்டவரே ஆராய்ந்து அறிகிற தேவனாய் இருக்கிறீர். உமக்கு நன்றி. இந்த வேளையிலும் ஆண்டவரே, தேவனுடைய வல்லமை, உடைய பிரச்சனம், உடைய மகிமை ஆண்டவரே இந்த இடத்துல இறங்குவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரை 2 பேர் 3 பேர் கூடினாலும் அந்த இடத்துல இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் எங்கள் மேத்தில் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய ஆண்டவரை கரம் எங்கள் ஒவ்வொரு மேலும் இருப்பதாக இந்த ஆராதனை முழுவதையும் கர்த்தர் நீ பொறுப்பெடுத்து நடத்தும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீரை வழி நடத்துங்க. உடைய வார்த்தை கொண்டு பேசுவீராக, உடைய பிரச்சனத்தால் நிரப்புவீராக. துதியும் கனத்தையும் மகிமை நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Psalms 2 verse 1 through 8. Why do the nations conspire and the peoples plot in vain? The kings of the earth rise up and the rulers band together against the Lord and against his anointed, saying, "Let us break their chains and throw off their shackles." The one anointed in heaven laughs. The Lord scoffs at them. He rebukes them in his anger and terrifies them in his wrath, saying, "I have installed my king on Zion, my holy mountain. I will proclaim the Lord's decree. He said to me, 'You are my son. Today I have become your father. Ask me, and I will make the nations your inheritance, the ends of the earth your possession." Amen. Isaiah 52 verse 7. How beautiful on the mountains are the feet of those who bring good news, who proclaim peace, who bring good tidings, who proclaim salvation, who say to Zion, "Your God reigns." Amen. Praise the Lord. வாசிக்க வேண்டிய வேத பாடம் லூக்கா சுவிசேஷம் 5:17-26 வரை. பின்பு ஒரு நாள் அவர் உபதேசித்து கொண்டிருக்கிற பொழுது கலிலேயா யூதேயா நாடுகளிலுள்ள சகல கிராமங்களிலும் எருசலேம் நகரத்திலும் இருந்து வந்த பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளும் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. அப்பொழுது சில மனுஷர் திமிர்வாதக்காரன் ஒருவனை படுக்கையோடே எடுத்துக்கொண்டு வந்து அவனை உள்ளே கொண்டு போகவும் அவர் முன்பாக வைக்கவும் வகை தேடினார்கள். ஜனக்கூட்டம் மிகுதியாயிருந்தபடியால் அவனை உள்ளே கொண்டு போகிறதற்கு வகை காணாமல் வீட்டின் மேல் ஏறி தட்டோடுகள் வழியாய் ஜனங்களின் மத்தியில் இயேசுக்கு முன்பாக அவனை படுக்கையோடே இறக்கினார்கள். அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, "மனுஷனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது" என்றார். அப்பொழுது வேத பாரகரும் பரிசேயரும் யோசனை பண்ணி, தேவதூஷணம் சொல்லுகிற இவன் யார்? தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்றார்கள். இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, "உங்கள் இருதயங்களில் நீங்கள் சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுவதோ எழுந்து நடவென்று சொல்லுவதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி
திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அவன் அவர்களுக்கு முன்பாக எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்தி தன் வீட்டிற்கு போனான். அதனாலே எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லாமலும் அவர்கள் பயம் நிறைந்தவர்களாகி, அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம் என்றார்கள். வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசித்தாயிற்று. ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த வாரத்துக்கு உண்டான சங்கீத பகுதி சங்கீதம் 100 எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். நம்ம எல்லோரும் சேர்ந்து எல்லா வசனங்களையும் எல்லாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். சங்கீதம் 100 எல்லோரும் எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 100, சாம்ஸ் 100. முதல் வசனத்தில் வாசிக்கலாம். பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவரென்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாயிருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம தொடர்ந்து ஆராதிக்கலாம். நம்ம வேத பகுதியில் வாசித்தது போல கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து கைகளை தட்டி உற்சாகமாக ஒரு சில பாடல்கள் பாடி ஆராதனையை எடுக்கலாம். ஜீசஸ். ஹல்லேலூயா. நம்ம உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான்ங்கிற அந்த சங்கீத பகுதியை நம்ம பாடலாக பாட போகிறோம். நான் எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமாக எங்களோடு சேர்ந்து பாடுவோம். ஹல்லேலூயா. உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழடை களம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழடை களம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். சொல்லாம திரும்ப. அவர் சேட்டையின் கீழடை களம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழடை களம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே, என் கோட்டையும் மரணும் அவர். அவர் சத்திய பரிசயம் கேடகமா, என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்திய பரிசயம் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சேட்டையின் கீழடை களம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழடை களம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சேட்டையின் கீழடை களம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழடை களம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழடை களம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழடை களம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார்.
தேவனின் அடைக்கலமே. ஒரு பொல்லாப்பும் உன்னை சேருமோ, ஒரு வாதையும் உன் கூடாரத்தை அணுகாமலை காத்திடுவார். ஒரு வாதையும் உன் கூடாரத்தை அணுகாமலை காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். சொல்லாம எல்லாரும் சேர்ந்து, வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். ஒரு பாதம் கல்லில் இடராதபடி தம் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தம் கரங்களில் ஏந்திடுவார். அவர் சேட்டையின் கீழடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 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 ஹல்லேலூயா. நன்றி செலுத்தலாம் ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா. நாங்கள் உழைத்து சொல்லலாமா, கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அவர் கிருபை என்றும் உள்ளது. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒரு காக்கும் கரங்கள் நம்மளுக்கு உண்டு இல்லையா? அதுதான் நம்மளுக்கு அந்த தைரியத்தை கொடுக்குது, அந்த நம்பிக்கையை கொடுக்குது இல்லையா? எல்லாரும் சேர்ந்து பாடலாமா, காக்கும் கரங்கள் உண்டு எனக்கு. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. இடைக்கல்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்த்து நன்றி செலுத்தலாம். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேசக்கோடி என் மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவே. நேசக்கோடி என் மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவே. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. ஹல்லேலூயா. We worship you Jesus. சொல்லலாமா, கண்மலைகள் பெயர்க்கும்படியாக கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். எத்தனை பேர் சொல்றீங்க? ஹல்லேலூயா.
We thank you, Lord. Hallelujah. கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவாய். எல்லாரும் சொல்லலாம், நம்புவேன் இயேசுவை ஒருத்தரே. ஹalleluya Father God. இயேசுவை Jesus, praise you, Jesus. Hallelujah, Father God. நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை. அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும் அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும் கர்த்தருக்கு காத்திருப்போம் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போம் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை. சொல்லாம நம்புவேன் நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை. ஹalleluya. மாத்திரம் நம்புவேன் ஆண்டவரே. ஹalleluya. Thank you. Hallelujah. We worship you, Jesus. Hallelujah. Thank you, Lord. பா, இந்த கொடுத்த அருமையான ஸ்லாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். பா, நீர் நல்லவர். பா, நீரே பரிசுத்தர். We worship you, Jesus. Hallelujah. அப்படியே எல்லாரும் நம்ம எழுந்து நிற்க முடிஞ்சவங்க எழுந்து நின்று நம்ம உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீட்டிற்கும் இந்த ராஜாதி ராஜா தேவாதி தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். நம்ம இந்த உலகத்தனமாக ஒரு பெரிய மனுஷனை வரும்போதே நம்ம நிறைய மரியாதை கொடுப்போம், எழுந்து நிற்போம், நம்ம வாங்கன்னு சொல்லி வரவேற்போம். சர்வத்தை சிருஷ்டித்த தேவன் இந்த இடத்துல இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். அவர் நம்ம வர்றதுக்கு முன்னாடியே அவருடைய பிரசன்னம் இந்த இடத்துல முழுதாக நிரம்பி இருக்கிறதுல நம்ம உணரலாம் இல்லையா? வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, 2-3 பேர் அவருடைய நாமத்தினால் எங்கே ஒன்று கூடியிருக்கிறாரோ அந்த இடத்துல அவர் இருப்பாருன்னு அவர் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறார். அவர் வாக்கு மாறாத தேவனாக இருக்கிறார். நம்ம தான் அவர் ஒரு சில நிமிடங்களை மறந்து போயிடுறோம், அவருடைய பிரசன்னத்தை மறந்து போயிடுறோம். ஸோ நம்ம அதை அக்னாலேஜ் பண்ணி இந்த பாடல் எல்லாரும் சேர்ந்து பாடலாம். உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் தேவன். ஹalleluya. Thank you Jesus. Hallelujah. கரங்களை வைத்து கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்த்து நம்ம நன்றி செலுத்தலாம். பரிசுத்தர் 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 என்று பாடலாம். ஹalleluya. Thank you Lord. உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும்
உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காண. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஒருவராய் சாவாமாய் உள்ளவர் இவர், சேரக்கூட ஒளிதனில் வாசம் செய்பவர். ஒருவராய் சாவாமாய் உள்ளவர் இவர், சேரக்கூட ஒளிதனில் வாசம் செய்பவர். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆதியும் அந்தமும் மானவர் இவர், அல்பாவும் ஓமெகாவும் மானவர் இவர். ஆதியும் அந்தமும் மானவர் இவர், அல்பாவும் ஓமெகாவும் மானவர் இவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. எல்லா நாமத்திலும் மேலானவர், மேலானவர். முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன். எல்லா நாமத்திலும் மேலானவர், முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன். துதிகன மகிமைக்கு பாத்திரரே, தூயவர் இயேசுவை உயர்த்திடுவே. துதிகன மகிமைக்கு பாத்திரரே, தூயவர் இயேசுவை உயர்த்திடுவே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். நீ பரிசுத்தர் ஆண்டவரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், நீரே பரிசுத்தர் அப்பா. ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர்
பரிசுத்தர் பரிசுத்தரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அப்படியே வாய்களை திறந்து நன்றி செலுத்தலாமா? ஹalleluya. பரிசுத்தர் பரிசுத்தரே. நன்றி செலுத்தலாம் ஆண்டவரே. ஹalleluya. We worship you Jesus. ஹalleluya. எங்கள் வாய்களில் உம்முடைய துதி எப்பயுமே இருக்கும் ஆண்டவரே. ஹalleluya. உம்மை ஆராதித்து கொண்டே இருப்போம் அப்பா. ஹalleluya. நீ சேனைகளின் கர்த்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் என்றும் பரிசுத்தர் ஆண்டவரே. ஹalleluya. நீர் மாத்திரம் பரிசுத்தர். We worship you Jesus. Hallelujah. We worship you Lord. சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்யும் தேவனே, உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம். Hallelujah. We thank you Jesus. அப்படியே அதே ஜெப சிந்தையில் நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? நம்ம வாய்களை திறந்து பேசலாமா? ஒரு சில நிமிடங்கள் அப்படியே சொல்லலாம். அப்பா, உம் சமூகம் எனக்கு முன்பாக செல்லட்டும். அப்பா, என் வாழ்க்கையில் நீங்க நிரம்பி இருங்க ஆண்டவரே. Hallelujah சொல்லலாமா? We worship you Jesus. Hallelujah. இது ஒரு பர்சனல் டைமாக, ஒரு பர்சனல் ப்ரேயராக நீங்கள் ஏறெடுங்க. We worship you Lord. Hallelujah. அப்பா, எனக்காக இறங்கி வந்தீர், எனக்காக அப்பா, எனக்காக அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் சொல்றீங்க இந்த மாலை வேளையில்? என் தேவன் எனக்காக எல்லாத்தையும் செய்த தேவன். Hallelujah. நான் நிற்கிறதும் நான் நிர்மூலமாகாமல் இருக்கிறதும் அவருடைய கிருபை. Hallelujah. We worship you Jesus. Hallelujah. அப்பா, இந்த மாலை வேளையில் அப்பா எங்களை நிரப்புறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. We thank you Jesus. Hallelujah. நீரே நல்லவர், நீரே எல்லா துதிகளுக்கும் பாத்திரர், நீரே எல்லா கணத்திற்கும் பாத்திரர். Hallelujah. We worship you Jesus. Hallelujah. Hallelujah. Thank you Lord. Thank you Jesus. Hallelujah. அப்படியே கண்களை மூடி அப்படியே அதை ஜெப சிந்தையில் அப்படியே நம்ம பாடலாம். ஆண்டவரை நோக்கி சொல்லலாமா? Hallelujah. அவருடைய பிரசன்னம் இந்த இடத்தை ஆட்கொள்ளட்டும். நன்றி செலுத்தலாம். Hallelujah. We worship you Jesus. Hallelujah. இதோ மனிதர்கள் பாடும் மத்தியில் வாசம் செய்பவரே. எப்படி கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தேவனே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட, எஸ் லார்ட், உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடிடுதே.
பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே நன்றி செலுத்துறமாட்டோம். இறங்கியே வந்திடுதே. தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கு நிற்கிறார். தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கு நிற்கிறார். தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. ஹalleluya. தூயரே ஹalleluya. தூயரே சர்வ வல்லவர் நீரே. பாத்திரரே துதியுமக்கே. பாத்திரரே துதியுமக்கே. ஆமென். ஹalleluya. அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவர் நோக்கி சொல்லணும். நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. ஹalleluya. சர்வ வல்லவர் ஆளுகிறார். ஹalleluya. ஹalleluya. சர்வ வல்லவர் ஆளுகிறார். ஹalleluya. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. பாத்திரரே துதியுமக்கே. பாத்திரரே துதியுமக்கே. எஸ் லார்ட் எஸ் லார்ட். ஹalleluya. நீரே தூயர் நீரே பரிசுத்தர். எல்லா துதிகளுக்கும் பாத்திரர். ஹalleluya. உமக்காகத்தானே நாங்கள் உயிர் வாழ்கிறோம் அப்பா. ஹalleluya. We worship you Jesus. Hallelujah. துதியை பாட நாமத்தை உயர்த்த சித்தத்தை செய்ய அப்பா நீங்க கொடுத்த இந்த கிருபை அப்பா நீங்க கொடுத்த இந்த வாழ்க்கை. ஹalleluya. நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவர் இந்த மாலை வேளையில அப்பா நாங்கள் சரண்டர் பண்றோம் அப்பா. ஹalleluya. Thank you Jesus. அப்பா எங்களை உடைத்து உருவாக்கும் ஆண்டவரே அப்பா. ஒரு குயவன் வணைவது போல எங்க ஒவ்வொருத்தரையும் நீங்க வணைங்கப்பா. ஹalleluya. We worship you Jesus. Hallelujah. ஆண்டவர் சொல்றாரு இது யாருக்குன்னு தெரியல, பட் ஆண்டவர் சொல்றாரு இது யுத்தம் என்னுடையது. You just be still and know that I am Lord. Hallelujah. ஆண்டவர் சொல்றாரு நீங்க சும்மா இருந்து என்னுடைய மகிமையான காரியங்களை நீங்க பார்ப்பீங்கன்னு சொல்றாரு. Hallelujah. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நம்ம இருந்தா போதும், அவரோட பேசிக்கொண்டிருந்தா போதும், அவர் சொல்கிறத கேட்டால் மாத்திரம் போதும். எத்தனையோ வேதத்தில் நம்ம எத்தனையோ தேவ மனுஷர்களை பார்க்குறோம்.
அவங்க சொந்த முயற்சியில் நிறைய போராட்டங்கள் போராடினாலும் தாவீது அவருடைய பிரசன்னத்தில் என்றுமே தங்கியிருந்து அவர் செய்த காரியங்களை நம்ம பார்க்குறோம். தேவன் செய்த காரியங்கள் பயங்கரமாக நிறைய காரியங்கள் நம்ம பார்க்குறோம் இல்லையா? அதே போல் ஆண்டவர் சொல்கிறார் இந்த மாலை வேளையில், நீ போராடாத, நீ ஃபைட் பண்ண வேண்டாம். You just be still and know that I am Lord. அவருடைய பிரசன்னத்திற்கு நீ வந்தால் போதும், அவருடைய பிரசன்னத்தில் நீ உட்கார்ந்து ஆராதிச்சா போதும், அவருடைய வார்த்தையை கேட்டால் போதும், அவர் மாத்திரம் போதும். எத்தனை பேர் இந்த மாலை வேளையில் நம்ம கைகளை உயர்த்தி சொல்லலாமா? நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும் ஆண்டவரே, உன் பிரசன்னம் மாத்திரம் எங்களுக்கு போதும் அப்பா. We worship you Jesus. Hallelujah. இந்த வேலையில் அப்போ நாங்கள் ஒவ்வொருத்தரும் இங்கே இந்த மாலை வேலையில் நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் அறிக்கையிடணும் அப்பா. நாங்கள் சும்மா இருந்து உங்களுடைய காரியங்களை நாங்கள் பார்ப்போம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்த காரியங்கள் நாங்கள் எண்ணி துதி செய்வோம் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த மீதியான நேரம் எல்லாத்தையும் பொறுப்பெடுத்து பார்த்துக்கொள்ளுங்க. எங்களோடு நீங்கள் பேசுங்க, இடைப்படுங்க அப்பா. நாங்கள் இங்கே வந்ததுக்கான காரணம் நோக்கம் ஒன்று தான் அப்பா. இங்கே யாரையுமே சந்தோஷப்படுத்த வரல, யாரையுமே நாங்கள் பார்க்க வரல, உண்மை பார்க்க வந்திருக்கோம், உன் வார்த்தையை கேட்க வந்திருக்கோம் அப்பா. உன் வார்த்தையே எங்களுக்கு வெளிச்சமாக ஒரு தீபமாக இருக்கிறது ஆண்டவர். அதற்கு எதுவுமே இடம் இல்லையப்பா. ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். உன் வார்த்தையில் தான் எங்களுக்கு மருந்து இருக்குது, எங்கள் வியாதிகளுக்கு, எங்கள் குழப்பங்களுக்கு பதில்கள் இருக்குது அப்பா. எங்களுடைய கேள்விகளுக்கு பதில்கள் இருக்குது. எல்லாமே அந்த வேதத்தில் இருக்குது. நாங்கள் பார்க்குறோம் ஆண்டவரே. அதை வாசிக்கும் போது கிடைக்கிற அந்த பதில்கள், அந்த சந்தோஷம், அந்த நிம்மதி, அந்த ஜாய் ஆண்டவரே அப்பா வேறு எங்கேயுமே எங்களுக்கு கிடைக்காதுப்பா. நாங்கள் நிறைய ட்ரை பண்ணோம் ஆண்டவரே, ஆனால் உங்கள் வார்த்தையில் கிடைக்கிற அந்த ஆட்டுதல், அந்த தேற்றுதல் எங்களுக்கு எங்கேயுமே கிடைக்கலப்பா. ஹல்லேலூயா. எங்களை இன்னும் உங்கள் வேதத்துக்குள்ளே வளர வைங்க, இன்னும் அதில் உட்கார்ந்து வாசிக்க வைங்க, உங்கள் வசனத்தை கேட்க வைங்க, உங்களோடு பேச வைங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. இது எங்களுடைய கைகளின் கிரியல்கள் அல்ல, ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருந்து அப்பா நீங்கள் எங்களுக்காக ஆவியானவர் நீங்கள் கொடுத்து சென்றிருக்கீங்க. அந்த ஆவியானவர் எங்களை வழி நடத்துகிறார். நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவர். எங்கள் ஒவ்வொருத்தரையும் கைப்பிடிச்சு நடத்துறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்கள் பிள்ளையை போல பாதுகாத்து வர்றதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் உம்முடைய பிரசன்னத்தில் உம்மை நோக்கி பார்க்குற கண்கள் எங்களுக்கு கொடுங்க. வார்த்தை கேட்கக்கூடிய அந்த காதுகள் எங்களுக்கு கொடுங்க. நாங்கள் வாய்கள் தொடர்ந்து பேசும்போது இந்த உலகத்தின் காரியங்களை பேசாமல் உம்மை பற்றின பேச்சு, உம்மை பற்றின ஆராதனை அப்போ நாமத்தை உயர்த்தக்கூடிய வார்த்தைகளை பேச வைங்க ஆண்டவர். எல்லா துதிக்கணும் மகிமை அப்போ உமக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். தேங்க்யூ வர்ஷிப் டீம். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க இன்றைக்கி? ஹல்லேலூயா. ரியாஸ் சொன்ன மாதிரி நமக்கு ஆறுதலும் தேர்தலும் அவர் துதிக்கும் போது நமக்கு கண்டிப்பாக கர்த்தரோட நாமத்தில் நமக்கு கிடைக்கும். இந்த வாரத்துக்கு உண்டான தேவ செய்திக்குள்ளே கடந்து செல்லலாம். தேவ செய்தி கொடுக்க நம்முடைய பாஸ்டர் இருக்காங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். பிரைஸ் காட். எல்லாரும் பார்ப்பது மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தருடைய வார்த்தைக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு காரியத்தை சொல்லும்படியாக விரும்புகிறேன். மார்க்கு 6ஆம் அதிகாரத்தில் இயேசுவானவர் தன்னுடைய சொந்த ஊருக்கு போகிற ஒரு நிலைமையை நம்ம பார்க்குறோம். 1ஆம் வசனம் சொல்லுது, அவர் அவ்விடம் விட்டு புறப்பட்டு தாம் வளர்ந்த ஊருக்கு வந்தார். அவருடைய சீஷரும் அவரோட கூட வந்தாங்க. சொந்த ஊருக்கு இயேசு கிறிஸ்து கூட வர்றாங்க சீஷர்களோடு கூட. அப்படி வருகிற பொழுது சொந்த ஊரில் எல்லாரும் என்ன செஞ்சுருப்பாங்க? இயேசுவை அறிஞ்சிருப்பாங்க. இயேசுவை நல்லா அறிஞ்சிருப்பாங்க. அந்த ஊரில் தான் பிறந்து வளர்ந்த அவர். ஆனால் பாருங்கள், 3ஆம் வசனம் சொல்லுகிறது, இவன் தச்சன் அல்லவா, மரியாளுடைய குமாரன் அல்லவா, யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா, இவன் சகோதரிகளும் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி அவரை குறித்து இடறல் அடைந்தாங்க. நிறைய வேளைகளில் ஒரு முக்கியமான கிங்டம் பிரின்சிபல் என்ன என்று சொன்னால், சம்டைம்ஸ் ஃபெமிலியாரிட்டி என்ன செய்யும்னா நம்மளை ஆண்டவருக்கு ரொம்ப தூரமாக நம்மளை கொண்டு போயிடும். ஃபெமிலியாரிட்டி, இது நமக்கு தெரியும்,
அப்படின்னு ஒரு காரியத்தை நம்ம எப்போ நினைக்க ஆரம்பிக்கிறோமோ அதுதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய முடிவாக சம்டைம் மாறுகிறது. நிறைய வேளைகளில் கர்த்தர் எனக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டாரு, இதுக்கு மேலே ஆண்டவரிடத்துலேருந்து கற்றுக்கொள்வதற்கோ இல்லை மற்றவரிடத்தில் கற்றுக்கொள்வதற்கோ இல்லை என்று சொல்லி எப்போ ஒரு நிலைமைக்கு வருகிறோமோ அதுதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ரொம்ப பின்னடைகிற ஒரு நிலைமையாக இருக்குது. தட் இஸ் அ டிக்ளைன். ஸோ வேதம் என்ன சொல்லுதுன்னா, பிகாஸ் அவங்களுடைய சொந்த ஜனங்கள் இவரை சாதாரணமாக நம்ம கூட இருந்தவர் தானே, இவருடைய மகன் தானே, இவருடைய சகோதரன் சொல்லிட்டு சாதாரணமாக அவன் என்ன செஞ்சுட்டாங்க, இயேசுவை நினைச்சபடினால வேதம் என்ன சொல்லுதுன்னா, ஆண்டவரால் அங்கே என்ன செய்ய முடியவில்லையா, அற்புதம் செய்யவே முடியவில்லை. இயேசுவானவர் எங்கே போனாலும் அற்புதம் நடந்துகிட்டே இருந்தது. இயேசுவை தேடி வந்தவங்க எல்லாருக்கும் அற்புதம் நடந்தது. ஆனால் அவர் தேடி போன இடத்துல, சொந்த இடத்துல என்ன செய்ய முடியவில்லை, ஆண்டவரால் அற்புதம் செய்ய முடியவில்லை. ஸோ அதனால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் முக்கியமான ஒரு காரியம், எந்த நேரத்துலையும் ஒரு ஃபெமிலியாரிட்டி பிளேஸில் நம்ம என்ன செய்ய முடியாது, லாக் ஆகி உட்கார்ந்து விடவே முடியாது. ஆமென். ஸோ கர்த்தருடைய ராஜ்யம் நம்முடைய நினைவுக்கு பார்ப்பட்ட ஒரு காரியம். அது ஒரு கடல் மாதிரி, ஏன்னா ஒரு முடிவே இல்லாதது. ஸோ அதனால் எப்போது நம்ம என்ன செய்ய முடியாது, ஒரு ஃபெமிலியாரிட்டி ஒரு ஸ்பேஸுக்குள்ளே நம்ம சிக்கிக்கொள்ளவே கூடாது. ஆமென். ஸோ ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம என்ன செய்யணும், ஒரு அதிகாரம் படிச்சுட்டோன்னா அவ்வளோதான் முடிஞ்சிச்சின்னு சொல்லி விட்டு கடந்து போகவே முடியாது. நான் நேற்றில் வெள்ளிக்கிழமை ஒரு பிரசங்கம் பண்ணேன். அது வந்து யோவான் 2 இருந்து எல்லோரும் சண்டே ஸ்கூல்லேருந்து படித்து வளர்ந்த ஒரு பகுதி, ஜான் 2. அதான் முதல் ஆண்டவர் செய்த அற்புதம். அந்த அற்புதம் அந்த 2ஆம் அதிகாரத்தில் அந்த முதல் அற்புதத்தை வச்சு ஆண்டவரோட கிருபையில் மேபி ஒரு 50 செர்மன் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனால் அன்னைக்கு நான் வேதத்தை வாசிக்கும் பொழுது ஒரு புதிய ஒரு வெளிப்பாடு ஆண்டவர் கொடுத்தார். இது ரொம்ப ஃபெமிலியர் பேசேஜ் தானே, இது ரொம்ப படித்து மனப்பாடமாக கூட சொல்லிடலாமே, அவ்வளோ ஃபெமிலியரான ஒரு பகுதி தானே அப்படின்னு சொல்லி அப்படி தான் நினச்சேன் நான். ஆனால் ஆண்டவர் பேசும்பொழுது தான் அதில் எவ்வளோ ஆழமான காரியங்கள் இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆமாம், பாருங்கள், வேத வசனத்தில் ஒரு வசனம் எடுத்தாலுமே அதில் 1000 கணக்கான காரியங்கள் ஆண்டவர் என்ன செய்ய முடியும், சொல்லிக்கொண்டே இருக்க முடியும், நமக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்க முடியும். அதனால் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது என்னென்னா, 2 காரியம் வந்து சொல்லுவாங்க. பைபிள் எடுத்தாலும் தூக்கம் வருதுன்னு சொல்லுவாங்க. ஜோம் பண்ணால் 5 நிமிஷத்துக்கு மேலே ஜோம் பண்ண வேறு எதுவுமே இல்லையே. குடும்பத்துக்கு ஜோம் பண்ணியாச்சு, ஊரில் இருக்கிறவங்களுக்கு ஜோம் பண்ணியாச்சு, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஜோம் பண்ணியாச்சு, 5 நிமிஷத்தில் முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு என்ன ஜோம் பண்ண, எல்லாம் இயேசுவான சொல்கிறார், 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜோம் பண்ணக்கூடாதா? 1 மணி நேரம் ஜோம் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது? ஸோ இது 2 கம்ப்ளைண்ட் நிறைய இடங்களில் கேட்குறத நான் பார்க்குறேன். பைபிள் வாசித்தா தூக்கம் வருது, பெஸ்ட்டு ஸ்லீப்பிங் பில்லை பைபிள் தான், பைபிள் எடுத்தால் உடனே தூக்கம் வருது. ஸோ பாருங்கள், அப்போ வெளிப்பாடை நம்ம ஒரு ஆர்வத்தோடு படித்தோம், வெளிப்பாடு கிடைக்கும்னு ஒரு ஆர்வத்தோடு படித்த வசனங்களாக இருந்தாலுமே அதில் ஆண்டவர் என்ன செய்ய முடியும், நமக்கு புதிய காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்க முடியும். அதனால் ஃபெமிலியாரிட்டி இஸ் ஆல்வேஸ் எ டேஞ்சரஸ் பிளேஸ். எது நமக்கு தெரியும்னு சொல்லி ஒரு காரியத்தை நினச்சி படிச்சிட்டோன்னா அதுலேருந்து நம்ம என்ன செய்ய முடியாது, புதிய காரியங்களை அறிந்து கொள்ளவே முடியாது. ஆமாம். ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வருமானா, நம்ம வேதத்தை வாசிக்கும் பொழுது, ஆண்டோடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது என்ன செய்யணும், we have to be open. திறந்து எது வேணாலும் ஆண்டவர் செய்ய முடியும், எது வேணாலும் ஆண்டவர் சொல்ல முடியும் என்கிற அந்த ஒரு ஆர்வம் இருக்குன்னா ஆண்டவர் என்ன செய்ய முடியும், கொடுத்து கொண்டே இருக்க முடியும். இயேசுவோட கரத்தில் 2 மீன் 5 அப்பம் கொடுத்த பிறகு அவனோட கரத்தில் என்ன செய்யலை, அது முடிஞ்சு போகலை. ஏன்னா ஆட்கள் அவ்வளோதான், ஆட்கள் இன்னொரு 10,000 பேர் இருந்தாலும் என்ன பண்ணியிருக்கோம், அதே 5 அப்பம் 2 மீன் என்ன ஆயிருக்கும், இன்னும் வந்திருக்கும். ஒரு ஏழை விதவை, ஒரு தீர்க்கதரிசியுடைய மனைவி, ஒரு விதவையாக இருக்கிறவங்க, அவங்க வீட்டில் ஒரு குடம் எண்ணெய் மாத்திரம்தான் இருக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, எலிசா மூலமாக என்ன சொல்கிறாரு, நீ இப்போ என்ன செய்ய, வெறும் பாத்திரங்களெல்லாம் வாங்கிட்டு வா, ஊரில் இருக்கிற எல்லா வெறும் பாத்திரங்களும். அவங்க ஊற்றிட்டே இருக்கிறாங்க, எவ்வளோ வெறும் பாத்திரங்களை வைத்தாங்களோ அவ்வளோ வெறும் பாத்திரங்களை ஆண்டவர் என்ன பண்ணிட்டார், நிரப்பிட்டார். இன்னும் ஒரு 10 பாத்திரங்களை கொண்டு வந்திருந்தால் கூட ஆண்டவர் என்ன பண்ணியிருக்க முடியும், அதையும் ஆண்டவர் நிரப்பியிருக்க முடியும். ஆமாம். இப்போ இங்கே பிரச்சனை என்னது, வெறும் பாத்திரம் இல்லாதது தான். ஆண்டவர் கொடுப்பதில் எந்த குறையுமே இல்லை, அப்படி தானே? அப்போது வேத வசனங்களை வாசிக்கும் பொழுதும், ஆண்டவரை குறித்து அறிந்து கொள்ளும் போதும்
எவ்வளோ வெறுமையாக ஆண்டவரிடத்தில் போகிறோமோ அவ்வளோ ஆண்டவர் நம்ம என்ன செய்வார், நிரப்பி அனுப்புகிறவராக இருக்கிறார். ஆமே. ஸோ நம்ம ஃபுல்லாக போயிட்டோன்னா அதுக்கு மேலே நிரப்புறதுக்கு இடமே இல்லை. ஆமே. ஸோ அப்போ எப்பொழுதும் வேதத்தை வாசிக்கிற பொழுது, கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற பொழுதெல்லாம் நம்ம இடத்த அதிகமாக க்ரியேட் பண்ணோன்னா அவ்வளோதான் ஆண்டவர் நிரப்ப முடியும். ஆமே. ஸோ ஃபெமிலியாரிட்டி இஸ் அ டேஞ்சரஸ் பிளேஸ். சரி, இந்த நாளில் கர்த்தர் நம்ம கொடுக்குற வார்த்தை கடந்து செல்லலாம். ஆண்டவர் வேதத்தில் சில காரியங்களை ஆச்சரியப்பட்டிருக்கிறார். ஜீசஸ் மார்வெல்ட். நீங்கள் வந்து நிறைய யூனோ காரியங்களை வந்து ஆச்சரியப்பட்டு பண்ணியிருக்கிறார். இந்த மார்க் 6 நம்ம வாசித்தது போல் அந்த இடத்துல ஆண்டவர் என்ன செய்கிறார்னா ஆச்சரியப்படுறார். எதை குறித்து ஆச்சரியப்படுறாருன்னா அவருடைய அவிசுவாசத்தை குறித்து அவர் ஆச்சரியப்படுகிறார். அந்த ஜனங்கள் ஆண்டவரை குறித்து அறிஞ்சிட்டோன்னு சொல்லி நினைத்ததனுடைய விளைவாக அவங்களுக்கு என்ன உண்டாயிடுச்சு, அவிசுவாசம் அங்கே உண்டானது. அந்த அவிசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் ஆச்சரியப்பட்டார் என்று அந்த வேதத்தில் வாசிக்கிறோம். ஜீசஸ் he marveled because of their unbelief. அவிசுவாசத்தை, அவருடைய அவிசுவாசத்தை குறித்து 6ஆம் வசனத்தில் ஆச்சரியப்பட்டு என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ ஆச்சரியப்படுவது நம்முடைய அவிசுவாசத்தை குறித்தா இல்லை விசுவாசத்தை குறித்தா? அதான் அந்த நாளில் ஒரு கேள்வி. ஆமாம். நம்மிடத்தில் இருக்கிற விசுவாசத்தை வைத்த ஆண்டவர் ஆச்சரியப்படுறாரா, இல்லை நம்மகிட்ட இருக்கிற அவிசுவாசத்தை வச்சு ஆண்டவர் ஆச்சரியப்படுறாரா? ஆண்டவருக்கு பெரிய லைட்டு வச்சு பியூட்டிஃபுல் சர்ச் வச்சு அதை வந்து ஆண்டவர் ஆச்சரியப்படுறதில்ல ஒன்றுமே இல்லை. இஸ் அ காட் ஆஃப் ஆல் கிரியேஷன். அவருக்கு பரலோகத்தில் இருக்கிறதை காட்டிலும் பூலோகத்தில் நம்மளால் என்ன செய்ய முடியாது, பெருசாக ஒன்றும் பண்ணிட முடியாது. பரலோகத்தில் இருக்கிறதுக்கு மேலே உலகத்தில் நம்ம எதுவுமே செஞ்சிட முடியாது. பெரிய சர்ச் கட்டிட்டு நல்ல பெஸ்ட் ஆடியோ, பெஸ்ட்டு லைட்டு வச்சு இதை பார்த்து ஆண்டவர் ஆச்சரியப்படுவார்னா ஆச்சரியப்பட அவசியமே இல்லை. ஆமென். ஏன்னா ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறது இதை விட பல மடங்கு. ஆமென். ஸோ அதனால் நிறைய பேர்கிட்ட நான் சொல்கிற காரியம் என்னென்னா, இப்போ நான் வந்து பிரசங்கம் பண்ணுறேன், நிறைய பேர் பிரசங்கம் பண்ணுறாங்க, நல்லா சில பேர் ரொம்ப அழகாக பண்ணுவாங்க. அவங்க நல்லா பண்ணதை குறித்து ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார், ஆச்சரியப்படவே மாட்டார். ஆமென். நல்லா மியூசிக் போடுறாங்க, நல்லா பாடுறாங்க, நல்லா வர்ஷிப் பண்ணுறாங்க, அதை வச்சு ஆண்டவர் என்ன பண்ண போகிறதில்ல, he doesn't marvel at those. அவர் எதை குறித்து வந்து ஆச்சரியப்படுறாருன்னா நம்முடைய இருதயத்தில் இருக்கிற காரியத்தை குறித்து தானே செய்கிறாரு அவர் ஆச்சரியப்படுறார். நம்ம விசுவாசத்தில் செயல்படுகிறோமா இல்லை அவிசுவாசத்தில் செயல்படுறோமா, இதுதான் 2 விஷயம். ஆமென். வேதம் சொல்லுகிறது நேரம் வந்துருச்சு, அந்த நேரத்தில் எல்லாரும் என்ன செய்வாங்களாம், ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்வாங்க. அப்படி தான் வேதம் சொல்லுது. அப்போ எவ்வளவு ஆவியோடும் உண்மையோடும் நம்ம இருதயத்திலேருந்து எப்படி ஆராதனை செய்கிறோமோ அதுதான் ஆண்டவர் என்ன செய்கிறார், ஆச்சரியப்பட வைக்கிறதா இருக்கிறது. ஆமென். நம்ம வெளிப்பிரகாரமாக செய்கிற காரியங்கள் ஆண்டவர் என்ன செய்ய முடியாது, ஆச்சரியப்பட வைக்கவே முடியாது. நம்முடைய இருதயத்தில் இருக்கிற காரியம் தான் ஆண்டவரை ஆச்சரியப்பட வைக்கும். ஆமென். ஸோ இங்கே மார்க் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் அவிசுவாசத்தை குறித்து பார்த்து அவர் என்ன பண்ணுறாரு, ஆச்சரியப்பட்டார். ஆனால் இதனால் வாசிச்ச அந்த பகுதிக்கு வந்துடுவோம். அதில் லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் 17 26 வரைக்கும் நம்ம வாசித்தோம். அதில் ஒரு மனிதன் என்ன செய்கிறாங்க, ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, கூட்டிகிட்டு வந்து அவரை மேலே ஓட்டை பிரித்து என்ன செய்கிறாங்க, கீழே கொண்டு வருகிறாங்க. இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு, உபதேசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது 18ஆம் வசனத்தில், அப்பொழுது சில மனுஷர் திமிர்வாதக்காரன் ஒருவனை படுக்கையோடு எடுத்துக்கொண்டு அவனை உள்ளே கொண்டு போகவும் அவர் முன்பாக வைக்கவும் வகையை தேடினாங்க. தேடிட்டு இருக்காங்க எதை எப்படியாவது இந்த மனிதனை கொண்டு போயிடலாம். ஆனால் பயங்கர கூட்டமாக இருக்குது ஆண்டவரை சுற்றி. ஜனக்கூட்டம் மிகுதியாக இருந்தபடியால் அவனை உள்ளே கொண்டு போவதற்கு வகை காணாமல் வீட்டின் மேல் ஏறி தட்டோடுகள் வழியாய் ஜனங்களின் மத்தியில் இயேசுவுக்கு முன்பாக அவனை படுக்கையோடு இறக்கினாங்க. இந்த மனிதர்கள், இந்த திமிர்வாதக்காரன், இதை பேரலிட்டிக் மேன், பேரலைஸ்டு மேன். அப்போ அந்த திமிர்வாதக்காரனை அங்கே இயேசுவிடத்தில் கொண்டு வந்தால் அந்த மனிதனுக்கு சுகமாகும் என்று சொல்லி அவங்க என்ன செய்யறாங்க, எதிர்பார்த்து அவங்க யோசித்து விசுவாசித்து என்ன செய்கிறாங்க, கொண்டு வராங்க. ஆனால் கூட்டம் நிறையா இருக்குது. அந்த கூட்டம் நிறையா இருக்கிறதுனால அவங்கள என்ன செய்யலை, கூட்டிகிட்டு அவனை படுக்கையோடு எடுத்துகிட்டு உள்ளே வர்றதுக்கு அவங்களால முடியல. வேதம் சொல்லுது, இயேசுவோட எங்கே போனாலும் திரளான ஜனங்களை என்ன செய்வாங்களாம், இயேசுவை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தாங்க. அப்படி
கூட்டமாக இருக்கிற இடத்துல என்ன செய்யவில்லை, கொண்டு போக முடியாத ஒரு நிலை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் அவங்க என்ன செய்கிறாங்க, மேலே ஏறிட்டாங்க. வீட்டுக்கு மேலே ஏறி ஓட்டெல்லாம் பிரித்து ரூஃபெல்லாம் எடுத்துட்டு அது வழியாக என்ன செய்கிறாங்க, கீழே அவனை கொண்டு வருகிறதை பார்க்குறோம். படுக்கையோடு இறக்கினார்கள். 20ஆம் வசனம், அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மனுஷனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது எல்லாம் நடக்குது. அவர் சொல்கிறார் 24ஆம் வசனத்தை, பூமியில் பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அவன் அவர்களுக்கு முன்பாக எழுந்து தன் படுக்கை எடுத்துக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்தி தன் வீட்டுக்கு போனான். அதனால் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லாமலும் அவர் பயம் நிறைந்தவர்களாகி அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம் என்றார்கள். பாருங்கள், அந்த திமிர்வாதக்காரனை கொண்டு வந்தவர்களுடைய அவங்களுடைய விசுவாசத்தை ஆண்டவர் என்ன பண்ணிட்டார், பார்த்து அதை உயர்ந்துட்டார். இவ்வளோ பெரிய விசுவாசம் அவங்களுக்கு இருக்குதே. அவங்க என்ன செய்யவில்லை, ஜனங்களாம் போன பிறகு பார்க்கலாம் அப்படின்னு கூட என்ன செய்யவில்லை, வெயிட் பண்ண இல்லை. வேதம் என்ன சொல்லுதுன்னா, முக்கியமான வசனம் நீங்கள் 17ஆம் வசனத்தில் பின்பகுதியில், அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. அவங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல சுகமளிக்கிற கர்த்தருடைய வல்லமை இருக்குது. இயேசுவான் இருக்கிற இடத்துல எல்லாமே என்னது, சுகமளிக்கிற வல்லமை இருக்குது. ஆமென். பிணியாளிகளை சுகமாக்குகிற, சுகவீனமாக இருக்கிறவருடைய சுகவீனத்தை மாற்றுவதற்கு உள்ள வல்லமை அங்கே இருக்கிறது என்று சொல்லி அறிந்து அதை விசுவாசித்து இந்த நேரத்தை அவங்க என்ன செய்யவில்லை, வீணாக்கவில்லை. இந்த நேரத்தை கடந்து போக பண்ணவில்லை. they did not waste time. இது ரொம்ப முக்கியமான ஒரு நேரம் என்று சொல்லி அவங்க நினைச்சு அவங்க விசுவாசத்தை என்ன செய்கிறாங்க, சொல்லோட விட்டு விடலை. ஆமே. நம்ம நிறைய வேளையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக பேச முடியும், ஆனால் செயல்னு வரப்போ தான் என்ன செய்யாது, நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதான் வேதம் சொல்லுகிறது, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது. faith without action is dead. அப்போ கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது. இப்போ இவங்க போய் அந்த பிணியாள்கிட்ட போய் எல்லாம் நல்லாயிரும், நான் உனக்கு ஜோம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அங்கே என்ன செய்ய போகிறதில்ல, ஒன்றும் நடக்க போவதில்லை. ஆனால் அவங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல இயேசுவானவர் இருக்கிற, அந்த இயேசுவான் இருக்கிற இடத்துல அங்கே சுகம் உண்டாகும், பிணியாளிகளை சுகமாக்குற வல்லமை அங்கே இருக்குதுன்னு சொல்லி அதை அறிஞ்சு அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த விசுவாசத்தை முழுமையாக செயல்படுத்துகிறத பார்க்கணும். So they put faith into action. என்ன செய்கிறாங்க, கூட்டமாக இருக்குன்னு சொல்லி ஒரு காரணத்தை சொல்லிட்டு போகாமல் அதற்கும் மேலே அவன் என்ன செய்கிறாங்க, இன்னும் முயற்சி பண்ணி மேலே போய் ஓட்டெல்லாம் பிரித்து என்ன செய்கிறாங்க, எப்படியாவது அந்த மனிதனை இயேசுவிடத்தில் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி என்ன செய்கிறாங்க, எப்படியாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி விசுவாசத்தை அவங்க செயல்படுத்துகிறாங்க. அதுதான் அங்கே ஒரு ஆச்சரியமான காரியமாய் ஆண்டவர் பார்க்க. அவர் சொல்கிறார், அவருடைய விசுவாசத்தை அவர் கண்டு, அவருடைய விசுவாசத்தை பார்க்குற, அவன் கீழே திமிர்வாதக்காரனாக பேரலிட்டிக் மேனாக வர்றவனை பார்த்து ஒன்றும் செய்யலை. அவர் யார் பார்க்குறாரு, இவரிடத்தில் இருக்கிற விசுவாசத்தை அவர் பார்க்குறாரு. ஆமே. அதனால தான் சொல்கிறேன், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நிறைய இடங்களில் வேதத்தில் வாசிக்கிற போது ஆண்டவர் சொல்ல, உன்னுடைய விசுவாசம் தான் உன்னை என்ன செய்யுது, ரட்சிக்கிறது. ஆமே. உடைய விசுவாசம் தான். அப்போ விசுவாசம் தான், அப்போ இருதயத்துக்குள்ளே இருக்கிறது தான் என்ன செய்யும், ஆண்டவரை ஆச்சரியப்பட வைக்கும். ஆமே. அப்போ நம்ம அவிசுவாசத்தில் ஆண்டவரை ஆச்சரியப்பட வைக்கிறோமா, இல்லை விசுவாசத்தில் ஆண்டவரை ஆச்சரியப்பட வைக்கிறோமா அப்படின்னு சொல்லி. ஆமே. அப்போ ஆண்டவரை விசுவாசத்தில் ஆச்சரியப்பட வைத்தா அதனுடைய விளைவையும் நாம் தான் என்ன செய்வோம், அனுபவிக்கிறா இருக்கும். ஆமே. அப்போ அவிசுவாசத்தில் ஆச்சரியப்பட வச்சாலும் அதனுடைய விளைவை நம்ம தான் என்ன செய்கிறோம், நம்ம தான் அனுபவிக்கிறோம். அவிசுவாசத்தில் ஆண்டவர் ஆச்சரியப்பட வச்சா என்ன நடக்கும்? மார்க் 6 என்ன படித்தோம், ஆண்டவர் என்ன பண்ணார், அங்கே சுகப்படுத்த முடியாதபடி முடியும் ஆனாலும் செய்யாதபடி என்ன பண்ணிட்டார், அங்கேருந்து அவர் போயிட்டாருன்னு சொல்லி கிராமமெல்லாம் சுற்றி அந்த இடத்த விட்டுட்டு மற்ற சுற்றி இருக்கிற இடங்களெல்லாம் போய் என்ன செய்தார், பிரசங்கம் பண்ணார், சுகமாக்குனார், பல அற்புதங்கள் ஆண்டவர் செஞ்சார். அப்போ அற்புதத்தை நிறுத்தணும்னா, அற்புதம் கிடைப்பதை ஸ்டாப் பண்ணணும்னா என்ன செய்யணும், அப்போ அவிசுவாசத்தை ஆண்டவருக்கு ஆச்சரியமாக காமிச்சா போதும். ஆண்டவர் என்ன செய்வார், உனக்கு அற்புதம் தேவையில்லைன்னு சொல்லி கடந்து போகிறார். ஆனால் அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ள நமக்கு செய்ய வேண்டிய ஒரு காரியம் விசுவாசத்தை நம்ம என்ன செய்யணும், ஆண்டவருக்கு செயலில் காண்பிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஆமே. ஸோ we need to put faith into action and that is what attracts the attention of God. ஆமே. அதுதான் ஆண்டவருடைய கவனத்தை ஈர்க்கிறதா இருக்கிறது. ஆமே. ஸோ அதுதான். ஸோ அது முதலாவது ஒரு காரியம். ஆண்டவர் சொல்கிறாரு,
20ஆம் வசனத்தில் அவருடைய விசுவாசத்தை அவர் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மனுஷனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். இங்கே வந்த காரணம் என்ன? இவங்க கூட்டிகிட்டு வந்த காரணம் என்ன? அவன் பேரலைஸ்டாக இருக்கிறான், இல்லை திமிர்வாதக்காரனாக இருக்கிறான். அவனுக்கு கை கால் செயலிழந்து போயிருக்குது. ஸோ அவங்கள கொண்டு வந்த நோக்கம் என்னதுன்னா, இவங்க இந்த மனிதனை எப்படியாவது என்ன செய்யணும், ஆண்டவர் சுகப்படுத்தணும். கால் சரியாக வேலை செய்யலை, கை சரியாக வேலை செய்யலை, இதெல்லாம் சரியாக வேலை செய்யணும். அப்போ ஒரு சுகம் உண்டாகணும்னு சொல்லி தான் என்ன செய்கிறாங்க, விசுவாசத்தில் அவங்க அந்த மனிதனை கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வந்து அவருக்கு அந்த மனிதனுக்கு ஆண்டவர் செய்கிறது என்னது? பாவத்தை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? மன்னிக்கிறார். முதல்ல என்ன செய்கிறார்? பாவத்தை மன்னிக்கிறார். பாவத்தை மன்னிச்சுட்டு அதுக்கு பிறகு 25ஆம் வசனத்தில் உடனே அவன் அவர்களுக்கு முன்பாக எழுந்து 24ஆம் வசனத்தில் திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அவங்க வந்த நோக்கம், அவங்க வந்த எதிர்பார்ப்பு என்னது? அவங்க சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் தான். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? சுகத்திற்கு மேலே இன்னொரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? ஆண்டவர் அந்த மனிதனுக்கு அவர் செய்கிறார். ஆமாம், நான் அப்போது சொல்லுவேன், the greatest miracle is a miracle of salvation. ஆமாம், நம்ம பெற்றுக்கொள்கிற சுகத்தை காட்டிலும் மிகப்பெரிய அற்புதம் என்னது? ஆண்டவர் கொடுக்குற ரட்சிப்பு தான். ஆமென். So the salvation is the greatest miracle of all miracles. ஆமென். அப்போ ஆண்டவருக்கு இருக்கிற ரட்சிப்பு தான் எல்லா அற்புதத்தை காட்டிலும் பெரிய அற்புதமாக இருக்குது. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? நீங்கள் இது தான் நினச்சி வந்தீங்க, ஆனால் அதை விட பெரிய ஒரு அற்புதத்தை நான் உனக்கு செய்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவனை முதல்ல ரட்சிப்புக்குள்ளாய் அவனை நடத்துகிறத பார்க்குறோம். முதல்ல ரட்சிப்புக்குள்ளாய் நடத்துகிறார். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அற்புதத்துக்காகவே ஆண்டவரை தேடி வர நிறைய பேரை பார்க்குறோம். நாங்கள் நியூ ஜெர்சியில் இருந்த பொழுது ஒரு குறிப்பிட்ட குடும்பம், அவங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டடாக ஒரு இஷ்யூ. ஸோ அவங்க எங்கள் வீட்டுக்கு எவ்ரி வீக் வருவாங்க, ஜோம் பண்ண வருவாங்க. அவங்களோட நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, அவங்களோட ஜோம் பண்ணுவோம். ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு ஒரு நாள் அவங்க எங்களை அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. ஸோ உள்ளே போனால் நான் ஏதோ ஒரு பெரிய ஒரு கோயிலுக்குள்ளே போன மாதிரி ஒரு 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 சூழ்நிலை அங்கே. ஸோ அப்போ அவங்களோட பேசிக்கொண்டு இருந்த பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் ஆண்டவரை மாத்திரம் தேடினா, ஆண்டவரை இயேசுவை மாத்திரம் நீங்கள் தேடினா, நீங்கள் எதிர்பார்த்துருக்கிற அற்புதத்தை ஆண்டவர் உங்களுக்கு லகுவாக செஞ்சிருவார். நீங்கள் இங்கே ஒரு கால் அங்கே ஒரு கால் வச்சு வைத்திருந்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குற அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளவே முடியாது. எனக்கு அது சொல்ல ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அது ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அந்த அற்புதம் நடக்கணும்னு சொல்லி ரொம்ப காத்திருக்கிறாங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்களுக்கு. ஆனால் ஆண்டவர் சொன்னதை நான் சொல்ல வேண்டிய சூழ்நிலையாக இருந்தது. அதனால் நான் சொன்னேன், நீங்கள் இங்கே ஒரு கால் அங்கே ஒரு கால் வைத்து கொண்டு இருந்தால் உங்களுக்கு அற்புதம் நடக்கவே நடக்காது. இன்னும் கிதியோனிடத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய பலத்தினால நீ வெற்றி அடைஞ்சேன்னு சொன்னீன்னா நான் அந்த வெற்றி உனக்கு தரப்போவதில்லை. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, தேவன் சொன்னார், நீ 32,000 பேரை என்ன செய்கிற, கூட்டிகிட்டு போகிற, நீ குறைச்சிரு. 22,000 பேர் போயிட்டாங்க. அப்புறம் 10,000ல் 970 பேர் போயிட்டாங்க. 300 பேர் தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, கிதியோனோடு அனுப்புகிறத பார்க்குற. அப்போ ஆண்டவருடைய மகிமையை ஆண்டவர் வேறு யாருக்கும் என்ன செய்வதில்லை, கொடுப்பதில் அவங்களுக்கு இல்லை. ரொம்ப ஸ்ட்ராங்காக என்னால் சொன்னேன், நீங்கள் ஆண்டவருக்கு அட்லீஸ்ட் ஒரு 3 மாதம் என்ன செய்யுங்க, உங்களை முழுமையாக ஒப்பு கொடுத்து ஆண்டவரை தேடுங்க. ஸோ பாருங்கள், ஒரு சிலர் அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்காகவே என்ன செய்கிறாங்க, ஆண்டவரை தேடி வருகிறத நம்ம பார்க்குறோம். ஒன்று அவங்க பெற்றுட்டாங்கன்னா அதுக்கு பிறகு ஆள் எங்கே இருக்காங்கன்னு தெரியாது, அட்ரஸே தெரியாது. அந்த மாதிரிலாம் நிறைய பேரை நம்ம பார்க்குறோம். சரி, இங்கே ஆண்டவர் என்ன செய்கிறார், அற்புதத்தை பெற்றுக்கொள்ள அந்த மனிதனுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார், அதை விட ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்து அனுப்புகிறத பார்க்கிறோம். பாருங்கள், இப்போ விசுவாசத்தில் நம்ம கிரியை செய்கிற பொழுது வேதம் என்ன சொல்ல, நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லமையுள்ள தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி தானே? அப்போ நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கு அதிகமாய் ஆண்டவர் கிரியை செய்கிறார். எப்போ செய்கிறார் தெரியுமா? நம்முடைய விசுவாசத்தை அவர் ஆச்சரியமாக பார்க்குறப்ப, நம்முடைய விசுவாசத்தை அவர் ஆச்சரியமாக பார்க்கிற பொழுது அவர் என்ன செய்கிறார், நம்ம வேண்டிக் கொள்வதற்கு மேலே நினைப்பதற்கு மேலே ஆண்டவர் கிரியைகளை செய்கிறார். ஆமாம், he exceeds expectation when our faith is put into action. ஆமாம், அப்போ விசுவாசத்தை செயல்படுத்துகிற பொழுது நம்ம நினைப்பதற்கு மேலே ஆண்டவர் செய்கிறார். பாருங்கள், இந்த மனிதனை சுகப்படுத்தணும்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. அந்த விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, சுகம் மாத்திரம் உனக்கு போதாது,
சுகத்திற்கு மேலே ஒரு அற்புதத்தை நான் அவனுக்கு செய்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார், அவனுக்கு ரட்சிப்பை கொடுத்து அனுப்புகிறத பார்க்கிறோம். சரி, இது முதல் ஆச்சரியமான ஒரு விசுவாசம். மற்ற 8ஆம் அதிகாரத்தில் நீங்கள் போனீங்கன்னா அதில் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிற பொழுது அங்கே ஒரு 100க்கு அதிபதி ஒரு மனிதன், a centurion, man who was a leader over 100 people, 100க்கு அதிபதியாக இருக்கிற ஒரு மனிதன். அவன் என்ன செய்கிறான்னா 6ஆம் வசனத்தில், ஆண்டவரே என் வேலைக்காரன் வீட்டில் திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான். ஸோ he is also paralyzed. இந்த 100க்கு அதிபதி வீட்டில் இருக்கிற அந்த வேலைக்காரனும் எப்படி இருக்கிறான், பேரலைஸ்டாக இருக்கான், திமிர்வாதக்காரனாக இருக்கிறான். அந்த திமிர்வாதக்காரனை குறித்து இந்த 100க்கு அதிபதி என்ன செய்கிறான், இயேசுவிடத்தில் வந்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்பொழுது அதற்கு இயேசு 7ஆம் வசனத்தில், நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாக இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தர் என்ன செய்கிறார், 100க்கு அதிபதியாக இருக்கிற இந்த மனிதன் என்ன செய்கிறான், ஆண்டவரிடத்தில் வந்து சொல்கிறான், என்னுடைய வேலைக்காரன் திமிர்வாதமாக படுத்துட்ருக்கான், பேரலைஸ்டாக படுத்துட்ருக்கிறான், நீங்கள் என்ன செய்யணும், அவனை சொஸ்தமாக்கணும்னு சொல்லி அவன் வேண்டுகிறத பார்க்குறான். அப்போ ஆண்டவர் சொல்கிறேன், நான் வந்து சொஸ்தமாக்குறேன், வீட்டில் வந்து என்ன செய்கிறேன், அவனை குணமாக்குறேன்னு சொல்லி. ஆனால் அந்த 100க்கு அதிபதி சொல்லுகிறான், நீங்கள் வர தேவையில்லை, உங்களுடைய வார்த்தை மாத்திரம் என்ன செய்யுங்க, அனுப்புங்க. பாருங்கள், இந்த 100க்கு அதிபதி அவன் என்னது, இஸ் அ லீடர் ஓவர் 100 people, 100 பேருக்கு அதிபதியாய் இருக்கிற ஒரு மனிதன். அப்போ அவனுக்கு என்ன தெரியுதுன்னா, அவன் ஒரு வார்த்தையை சொன்னால் அதை அப்படியே செய்வதற்கு என்ன செய்யிருக்காங்க, எல்லோரும் இருக்கிறாங்க, 100 பேர் என்ன செய்வாங்க, அவர் சொன்னால் அப்படியே செய்வாங்க. அப்போ இந்த 100க்கு அதிபதியினுடைய வார்த்தையில் வல்லமை என்ன இருக்குது. இப்போ இதே வார்த்தையை அந்த 100 பேரில் ஒருத்தர் சொன்னால் மற்றவங்க கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்க இல்லையா. அப்போ இந்த 100க்கு அதிபதி சொன்னால் தான் அதே வார்த்தை தான், அது வேறு யாராவது சொன்னால் வேறு யாராவது மற்றவங்க கேட்பாங்களா, கேட்க வாய்ப்பே கிடையாது. அப்போ 100க்கு அதிபதி he says a word with the authority that is given to him. Amen. அப்போ 100க்கு அதிபதி கொடுக்கப்பட்ட அதிகாரத்தில் அதான் அந்த வார்த்தையினுடைய வல்லமை இருக்குது. புரியுதா? ஆமென். அப்போ 100க்கு அதிபதி வார்த்தையில் ஒன்றும் இல்லை, ஆனால் 100க்கு அதிபதிகிட்ட இருக்கிற அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைக்கு தான் அந்த வல்லமை இருக்குது. ஆமென். அதோட மதிப்பு இருக்குது. ஆமென். இப்போ இந்த மனிதன் என்ன செய்கிறான், அவனுடைய வார்த்தையினுடைய வல்லமையை புரிந்து கொண்டான். இப்போ ஒரு வார்த்தையை அனுப்பினா அந்த வார்த்தையை மாத்திரம் இல்லை, யார் அந்த வார்த்தையை சொல்லுகிறாங்க, எந்த அத்தாரிட்டியில் அந்த வார்த்தையை சொல்லுகிறாங்க, என்ன பொசிஷனில் இருந்து அந்த வார்த்தையை சொல்கிறாங்க. ஆமென். ஒரு கம்பெனியோட சேர்மன் சொல்கிறதுக்கும் ஏதோ ஒரு மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட்டோ இல்லைன்னா அதோட கீழே இருக்கிறவங்க அதே வார்த்தையை சொல்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது இல்லையா. ஒரு சிஇஓ சொல்கிறதுக்கும் மற்றவங்க சொல்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. அப்போது வார்த்தையில் இல்லை விஷயம், யார் சொல்கிறாங்க, என்ன அத்தாரிட்டியில் அதை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ 100க்கு அதிபதிக்கு தெரியும், இந்த உலகத்தையே படைத்த ஆண்டவர், அவர் சொல்லினாலேயே வார்த்தையினாலேயே எல்லாவற்றையும் உண்டாக்கின ஆண்டவர். ஆமென். வெளிச்சம் உண்டாக்கடவுதுன்னா வெளிச்சம் உண்டாயிருச்சு. வார்த்தையினாலே ஆண்டவர் என்ன செய்தார், எல்லாவற்றையும் உண்டாக்கினார். அப்போ உண்டாக்க வல்லமை உள்ள வார்த்தை கொண்ட ஆண்டவர் சொல்லிட்டா என்ன ஆகும், அங்கே நடக்கும். ஆமென். நான் ஏற்கனவே சொல்லிக்க நினைக்கிறேன், ஆண்டவர் ரிமோட் ஒர்க்கில் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருந்திருக்கார். ஆமாம், ரிமோட்டாக என்ன பண்ணிட்டாரு, அற்புதத்தை செஞ்சுட்டார். சரி, 100க்கு அதிபதி என்ன சொல்லுகிறான், நீர் வரவ தேவையில்லை, நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் என்ன செய்யும், சொல்லும் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். சொன்ன மாத்திரத்தில் ஆண்டவர், வேதம் சொல்கிறது, இயேசு இதை கேட்டு என்ன செய்கிறார், ஆச்சரியப்படுகிறார். ஏன்னா இவன் இஸ்ரவேலருடைய அந்த இஸ்ரவேலனா இல்லை, யார், ரோம ராஜ்யத்தினுடைய ஒரு 100க்கு அதிபதி. இஸ் ஃப்ரம் அ ரோமன் எம்பரர், ரோமன் கிங்டம். அவர் சொன்னார், என்னுடைய ஜனங்கள்கிட்ட என்ன இல்லை, இப்படிப்பட்ட விசுவாசம் இல்லையே, என்னுடைய ஜனங்களுக்கு என்ன இல்லை, இந்த விசுவாசம் இல்லை. இது எவ்வளோ பெரிய ரெவலேஷன் பாருங்கள். இது சாதாரண ஒரு காரியம் இல்லை, பெரிய ரெவலேஷன், ஒரு பெரிய வெளிப்பாடாக இருக்கிறது. ஆமென்.
நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? இவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் தயவு செய்து என்ன செய்யுங்க, வீட்டுக்கு வாங்க, வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி என்ன பண்ணியிருப்போம்? நம்ம பெஸ்ட்டாக என்னெல்லாமா செய்ய முடியுமோ எல்லாம் செஞ்சுருப்போம். ஆனால் அந்த மனிதன் அவனுக்கு வெளிப்பாடு இருந்தபடினால, வார்த்தையினுடைய வெளிப்பாடு இருந்தபடினால அவன் என்ன சொல்லுகிறான்? நீங்கள் வரணும் அவசியம் இல்லை, உங்களுடைய வார்த்தை மாத்திரம் என்ன செய்யுங்க, அனுப்புங்க என்று சொல்லி சொல்லுகிறத பார்க்கிறோம். அதனால் அந்த ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவனுடைய வார்த்தையில் இருந்த விசுவாசத்தை ஆண்டவர் பார்த்து அவர் ஆச்சரியப்பட்டு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அவர் 13ஆம் வசனத்தை, பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நாளிகையிலே அந்த அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். எப்போ ஆண்டவர் சொன்னாரோ நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது என்று சொல்லி அவன் சொஸ்தமாவான் சொன்ன மாத்திரத்தில் அதே நாளிகையில் அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான் என்று சொல்லி பார்க்குறான். பாருங்கள், அப்போ ஆண்டவருடைய வல்லமையில் விசுவாசத்தை வைத்த அந்த விசுவாசத்தை ஆண்டவர் பார்த்து ஆச்சரியப்பட்டார். இப்போ ஆண்டவருடைய வார்த்தையில் விசுவாசத்தை வைத்ததை ஆண்டவர் ஆச்சரியமாக பார்க்கிறார். ஆமென். அப்போ ஆண்டவருடைய வல்லமையில் விசுவாசம், ஆண்டவருடைய வார்த்தையில் விசுவாசம். மூன்றாவதாக மார்க் 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்குறப்போ யவீருடைய மகள் சுகவீனமாக இருக்கிறாங்க. ஜெய்ரஸ் டாட்டர். அதை பார்க்க போகிற அந்த பிரயாணத்தில் ஒரு 12 வருடமாக பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ என்ன செய்கிறாங்க? அவங்களும் கூட்டமாக இருக்குது இயேசுவை சுற்றி. அப்போ எப்படியாவது என்ன செய்யணும், இயேசுவை போய் தொடணும்னு சொல்லி என்ன செய்கிறாங்க? வருகிறாங்க. வந்து இயேசுவை என்ன செய்கிறாங்க? இயேசுனுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை அவங்க தொடுகிறத பார்க்கிறோம். 27ஆம் வசனம் சொல்கிறது, இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்மாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவருடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்க ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜன கூட்டத்துக்குள்ளே திரும்பி, என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். இந்த கூட்டத்தின் மத்தியில் இந்த பெண் மாத்திரம் என்ன செய்கிறாங்க? எப்படியாவது இயேசுனுடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால், 27ஆம் வசனத்தில், அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி என்ன செய்கிறாங்க? ஜனத் கூட்டத்துக்குள்ளே எப்படியாவது போய் என்ன செய்கிறாங்க? அவருடைய வஸ்திரத்தை தொட்டாங்க, ஒரு ஓரத்தை தொட்டுட்டாங்க, வஸ்திரத்தை ஓரத்தை. அதான் வேதம் சொல்லுகிறது. she touched the hem of the garment of Jesus. இயேசுனுடைய அங்கினுடைய ஒரு ஓரத்தை போய் அவங்க தொட்டாங்க. தொட்ட மாத்திரத்தில் வேதம் சொல்லுகிறது அவங்களுடைய பிரச்சனையெல்லாம் நீங்கி போச்சு, அவருடைய வியாதியெல்லாம் நீங்கி போச்சு. வேதம் சொல்லுகிறது அவங்க என்ன செய்கிறாங்க? அவங்களுடைய எல்லாவற்றையும் செலவழித்து எங்கேயுமே சுகம் கிடைக்கல, எங்கேயுமே விடுதலை கிடைக்கல, எங்கேயுமே அவங்களுக்கு தீர்வு கிடைக்கவே இல்லை. there was no solution anywhere, no healing, even though they spent lot of money. எல்லாவற்றையும் அவங்க செலவழிச்சும் நடக்கலை. ஆனால் இயேசுவை தொட்ட மாத்திரத்தில் உடனே அதே நேரத்தில் என்ன ஆயிடுச்சு? அவங்களுக்கு சுகம் ஆரோக்கியம் உண்டாதுன்னு சொல்லி பார்க்குறோம். பாருங்கள், இந்த பெண் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களுடைய எல்லா ஆஸ்தியெல்லாம் செலவு பண்ணிட்டாங்க. டாக்டர்ஸுக்கு இங்கே அங்கே எல்லாம் போய் செலவு பண்ணிட்டாங்க. செலவு பண்ணி கடைசியில் ஒன்றுமே நடக்கலைன்னு சொல்லி கடைசியாக இயேசு மாத்திரமே எனக்கு தீர்வு, இயேசு மாத்திரம்தான் எனக்கு வந்து சுகத்தை கொடுக்க முடியும்னு சொல்லி என்ன செய்கிறாங்க? இயேசுவை மாத்திரம் நம்பி என்ன செய்கிறாங்க? அங்கே வருகிறது. அப்போ இயேசுவை மருத்துவராக, இயேசுவை வந்து பரிகாரியான கர்த்தராக என்ன செய்கிறாங்க? அவங்க இயேசுவை மாத்திரம் நம்புகிறாங்க. ஆமாம். அப்போ முதல்ல என்ன பார்க்குறோம்? ஆண்டவருடைய வல்லமை விசுவாசித்து வந்தாங்க. அந்த விசுவாசத்தை கண்டு ஆச்சரியப்பட்டு அங்கே சுகத்தை கொடுக்கிறார், பாவத்தை மன்னிக்கிறார். ரெண்டாவது, ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி வந்தாங்க. அந்த வார்த்தையை நம்பி வந்ததுனால 100க்கு அதிபதிக்கு என்ன செய்கிறார்? ஆண்டவர் அவருடைய வேலைக்காரனை சொஸ்தமாக்கிட்டார். மூன்றாவது பாருங்கள், இயேசுவை மாத்திரம் நம்பி வந்த இந்த பெண். ஆமாம், இயேசுவை மாத்திரம் நம்பி வந்தவங்க. இப்போ இந்த நிலைமையில் பாருங்கள், இயேசுவை தவிர வேறு யாரும் அவங்களுக்கு உதவவே முடியாது. அப்படி தானே? வேறு யாருமே ஏன்னா ஏற்கனவே எல்லா ஆப்ஷன்ஸையும் எக்ஸாஸ்ட் பண்ணிட்டாங்க. எல்லா ஆப்ஷனுக்கும் என்ன பண்ணிட்டாங்க? போய் எல்லாம் முயற்சி பண்ணிட்டாங்க. நான் சின்ன வயசாக இருக்கும்போது எனக்கு அக்யூட்ஸ் வந்து ஸ்டொமக் பெயின் வரும், பயங்கர அக்யூட்டாக இருக்கும். அது பெயின் வந்துருச்சுன்னா என்னால் நேராக நிற்கவே முடியாது.
ஆல்மோஸ்ட் 90 டிகிரி நான் பெண்ட் பண்ணால் தான் என்னால் அந்த பெயினை என்னால் பேர் பண்ண முடியும். என்னுடைய அப்பா அம்மா வந்து என்னை எத்தனையோ டாக்டர்ஸ் கூப்பிட்டு போனாங்க, எங்கெங்கேயோ போனாங்க, ஒவ்வொருத்தரும் வேறு வேறு எல்லாம் சொன்னாங்க, என்னென்னமோ டயக்னோஸ் பண்ணாங்க, என்னென்னமோ மாத்திரை கொடுத்தாங்க. ஆனால் ஒன்றுமே நடக்கலை. ரொம்ப நாள் கஷ்டப்பட்டுகிட்டே இருந்தேன் நான். ஆனால் பாருங்கள், நான் வந்து ஒரு 15 வயசு நான் இருக்கும்போது ஒரு கூட்டத்தில் நான் போயிருந்தப்போ ஆண்டவர் என்னை அபிஷேகம் பண்ணார். என்னை வந்து ஆவினால் நிறைச்சார். ஒரு அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொண்டேன், அனாயிட்டிங்கை பெற்றுக்கொண்டேன். அது பெற்றுக்கொண்ட உடனே எனக்கு 2 காரியம் நடந்தது. ஒன்று வந்து எனக்கு வந்து அந்த டைமில் இந்த பெயின், அக்யூட் பெயின் வரும், அது மாதிரி ஃபிக்ஸ் வரும். வந்துருச்சுன்னா ஒரு ஒரு இறந்த உடல் மாதிரி தான் இருக்கும். என்னோடய பாடிலாம் சில்லுன்னு ஆயிரும், கண்ணெல்லாம் ஏன்னோ சொருகிடும், எல்லோரும் பயந்துடுவாங்க, தூக்கிட்டு போவாங்க டாக்டர்கிட்ட. இது மாதிரி நான் எப்போ அபிஷேகம் பெற்றுக்கொண்டனோ அன்றைக்கி இது 2 காரியம் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. அதுக்கு பிறகு வரவே இல்லை. எந்த டாக்டர் என்ன செய்யலை, எனக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் வேலையே செய்யலை அது வரைக்கும். ஆனால் எப்போ அபிஷேகம் பெற்றுக்கொண்டனோ இட்ஸ் அ சூப்பர் நேச்சுரல் ஹீலிங். ஆமென். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சுகத்தை ஆண்டவர் கொடுத்தார். 2மே என்னாச்சு, இருந்த இடமே தெரியல. அதுக்கு பிறகு இந்த காரியம் வரவே கிடையாது. அதோடு கூட எனக்கு நான் ரொம்ப ஸ்டாமர் பண்ணுவேன். என்னால் ஒரு சென்டென்ஸை முழுசாக பேசி முடிக்கவே முடியாது. அது ஒரு சென்டென்ஸ் பேசுறதுக்குள்ளேயே ஒரு 3 வாட்டி நான் வந்து ஸ்டாமர் பண்ணிடுவேன், திக்கிடுவேன் அப்படியே. இப்போ ஒருவேளை நினச்சிங்கன்னா அது நம்ப முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் பாருங்கள், அதே சூழ்நிலையில் எனக்கு அந்த காரியத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணினார், மாற்றி போட்டார். ஆமென். அப்போ அபிஷேகம், வேதம் சொல்லுது, அபிஷேகம் நுகங்களை முறிக்கும்னு சொல்லி. த அனாயிண்டிங் பிரேக்ஸ் அ யோக். ஆண்டவர் அன்னைக்கு அந்த அபிஷேகம் பெற்ற நாளில் இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் அவர் செஞ்சார். ஆமென். சுகத்தை கொடுத்தார், என்னுடைய ஸ்டாமரிங்கை மாற்றினார், எல்லாத்தையும் மாற்றினார். சரி பாருங்கள், இங்கே வேதம் சொல்கிறது, இயேசுவை மாத்திரம் நம்பி வந்த இவர்களுக்கு எல்லா செலவும் பண்ணிட்டாங்க, எல்லா டாக்டர்ஸ்ட்டும் போயிட்டாங்க, எதுவுமே நடக்கலை. எனக்கும் அதே தான். எந்த டாக்டருமே எனக்கு சொல்யூஷன் கொடுக்கவே இல்லை, எந்த ட்ரீட்மெண்ட்டும் வேலையே செய்யவில்லை. ஆனால் எப்போ ஆண்டவர் என் மேலே அபிஷேகத்தை இறக்கினாரோ, எப்போ நான் அனாயிட்டிங்கை பெற்றுக்கொண்டனோ, ஆவியானவரை நான் முழுமையை பெற்றுக்கொண்டனோ, அப்போ தான் என்ன நடந்தது, ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹீலிங் நடந்ததுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் இங்கேயும் உங்களுக்கு என்னது, எல்லா ஆப்ஷன்ஸும் இல்லை, முடிஞ்சு போச்சு. வேறு எங்கேயும் போகிறதுக்கு வழியே இல்லை. ஒரே ஒரு வழி தான் அவங்களுக்கு இருந்தது. ஒருவர் மாத்திரம்தான் அவங்களுக்கு என்ன செய்ய முடியும், இதுக்கு தீர்வை கொடுக்க முடியும். ஒருவர் மாத்திரம்தான் சுகத்தை கொடுக்க முடியும். அப்படி இருந்த நிலைமையில் இவங்க கற்றுக்கொண்ட ஒரு காரியம் என்னென்னா, இயேசுவை மாத்திரம் நான் என்ன செய்ய விசுவாசிக்க போகிறேன். வேறு எதையும் இல்லை, வேறு எதுவுமே இல்லை. வேறு எதுவும் எனக்கு என்ன செய்யவில்லை, சுகத்தை கொண்டு வரவில்லை. வேறு எதுவுமே எனக்கு தீர்வை கொண்டு வரவில்லை. இயேசுவை மாத்திரம் நான் பிடித்து கொள்ள போகிறேன், இயேசுவை மாத்திரம் நான் நம்ப போகிறேன், விசுவாசிக்க போகிறேன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, அந்த விசுவாசத்தோடு கூட ஆண்டவரை வந்து தொடுகிறாங்க. தொட்ட மாத்திரத்தில் அவங்க உடனே என்னாச்சு, சுகவீனம் நீங்கி போனதுன்னு சொல்லி பாருங்க 30ஆம் வசனம். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி, என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீஷர்களை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கி கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். ஆமாம், இது ரொம்ப நகைச்சுவையான ஒரு காரியம் இல்லை. இயேசுவை சுற்றி என்ன செய்கிறாங்க, பல ஆயிரக்கணக்கான பேர் சுற்றி இருக்கிறாங்க. எத்தனை பேர் ஆண்டவரை இடிச்சிட்டு அங்கே தள்ளி இங்கே தள்ளி எவ்வளோ கூட்டம் கூட சுற்றி இருந்திருக்கும் இல்லையா, எத்தனையோ பேர் தொட்டிருப்பாங்க. ஆனால் இந்த தொடுதலை ஆண்டவர் என்ன பண்ண முடிந்தது, அடையாளம் காண முடிந்தது. ஆமென். மற்ற தொடுதல்னால என்ன நடக்கவில்லை, ஒரு அற்புதமும் நடக்கவில்லை. எத்தனையோ பேர் தொட்டிருப்பாங்க இல்லையா ஆண்டவரை, தெரியாமலே ஆண்டவரை அங்கே இடிச்சிருப்பாங்க, இங்கே தட்டியிருப்பாங்க, அங்கே பண்ணியிருப்பாங்க. ஆனால் வேறு யாருக்குமே என்ன செய்யவில்லை, இந்த அற்புதம் நடக்கவில்லை. ஆனால் பாருங்கள், ஒருவருக்கு மாத்திரம், ஒரு பெண்ணுக்கு மாத்திரம் அங்கே ஒரு அற்புதம் நடந்தது. அந்த பெண்ணை, அந்த தொடுதலை ஆண்டவர் என்ன பண்ணார், அடையாளம் கண்டு கொண்டார். 1000 பேர் தொட்டது ஆண்டவருக்கு ஒரு பெரிய காரியமாக இல்லை. ஆனால் ஒரு பெண் வந்து தொட்டதனுடைய காரியத்தை அவர் என்ன செய்கிறார், ஆச்சரியமாய் அவர் பார்க்குறார். யாரோ ஒருத்தர் என்னை வந்து தொட்டுட்டாங்க, அதனால தான் சீஷரெல்லாம் சிரிக்கிறாங்க. உம்மை தொடுறது ஒருத்தரா, 1000 பேர் சுற்றி இருக்கிறாங்க, 1000 பேர் தொட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று எப்படி நீங்கள் கேட்க முடியும் என்று சொல்லி கேட்குறாங்க. பாருங்கள் 32. இதை செய்தவளை காணும்படி அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்தில் சம்பவித்ததை அறிந்து
அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னாள். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோടെ போய் உன் வேதனை நீங்கி சுகமாய் இரு. ஆமென். பாருங்க, ஆண்டவர் எல்லாரும் தொட்டு கொண்டிருக்கிறத இருந்தாலும் விசுவாசத்தில் இயேசுவை மாத்திரம் நம்பி வந்து தொட்ட அந்த பெண்ணுடைய தொடுதலை ஆண்டவரால் அடையாளம் காண முடிந்தது. ஆமென். அதுதான் ஆண்டவர் ஆச்சரியப்பட வச்சு. யாரோ என்னை தொட்டுட்டாங்களே, ஆனால் சீஷர்களுக்கு அது புரியலை. இயேசுவை ஆச்சரியப்பட வைத்த தொடுதல் யாரோடது அப்படின்னு சொல்லி சீஷர்களால் என்ன செய்யவில்லை, புரிந்து கொள்ளவே முடியவில்லை. ஆண்டவர் என்ன செய்கிறார், என்னை தொட்ட அந்த தொடுதல் ஆச்சரியப்பட வச்சதுன்னு சொல்லி ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அந்த பெண்ணை அடையாளம் காண வைக்கிறார். யோசிச்சு பாருங்க, அவங்களுக்கு அந்த பெண்ணுக்கு ரொம்ப எம்பாரசிங்கான ஒரு காரியமாக இருக்கும் இல்லை, ரொம்ப எம்பாரசிங்காக இருந்திருக்கும். ஆனால் இயேசுவானவர் இந்த காரியத்தை செய்வதற்கு காரணம் என்ன? நீங்கள் பின்னால் வசனங்களை நீ வாசிக்கிற பொழுது அதே இடத்துல ஆண்டவர் திரும்ப போன பொழுது இந்த பெண் கிடைத்த சுகத்தினால அநேகர் இப்படிப்பட்ட பிரச்சனை இல்லை இதை போல உள்ள பிரச்சனை அநேகர் வந்து இந்த சுகத்தை பெற்றுக்கொண்டாங்களாம். ஆமென். அப்போ அடையாளப்படுத்துவதனுடைய காரணம் என்னென்னா, இவர்களை கொண்டு ஆண்டவர் என்ன செய்ய போகிறாரு, பல பேருக்கு ஆசீர்வாதமாய் அவர் மாற்றப் போகிறார் காரியத்தை. ஆமென். அப்போ அடையாளம் காண்பிப்பது, இவர் என்ன பண்ணியிருக்கலாம், இடத்துல ஏன்னா வல்லமை புறப்பட்டு போச்சு, சுகம் பெற்றாச்சு, அவங்க போயிருக்கலாமே இயேசுவானவர் இல்லையா? ஏன்னா அவர் வேற ஒரு பிஸ்னஸுக்கு போயிட்டுருக்கிறார். யவீருடைய மகளை காப்பாற்றணும்னு சொல்லி போயிட்டுருக்கிறார். அவர் பிஸியாக போயிட்டுருக்கார், வேற ஒரு ஊழியத்துக்கு போயிட்டுருக்கிறார். இதை விட முக்கியமான இன்னொரு ஊழியம் அதுக்கு போயிட்டுருக்கிறார். அப்போ என்ன செய்யணும், அவசரமாக அவர் போக வேண்டிய நிலைமை. ஆனால் என்ன செய்கிறார், ஆண்டவர் நின்று இந்த பெண்ணை அடையாளப்படுத்துகிறார். ஆமென். பாருங்கள், அந்த தொடுதலை அடையாளப்படுத்துறது மாத்திரமல்ல, அந்த பெண்ணை ஆண்டவர் என்ன செய்கிறார், அடையாளப்படுத்துகிறார். அதனுடைய காரணம் என்னென்னா, அதே ஊரில் அநேக ஜனங்களுக்கு சுகத்தை கொடுக்குவதற்கு இந்த பெண் மூலமாய் ஆண்டவர் என்ன செய்கிறார், ஒரு பெரிய அற்புதத்தை அங்கே செய்கிறத பார்க்குறோம். ஆமென். பாருங்கள், அந்த பெண்ணுடைய தொடுதலையும் அடையாளப்படுத்துகிறாரு, அந்த பெண்ணையும் என்ன செய்கிறாரு, அடையாளப்படுத்துகிறார். அவங்களை வெட்கப்பட வைக்கிறதுக்கு அல்ல, ஆனால் ஒரு சாட்சியாக நிற்பதற்கு. ஆமென். ஆண்டவர் செய்த அற்புதத்தை அவங்க சாட்சியாக சொல்வது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ என்ன செய்ய, இப்போ சமாதானத்தோட நீ போய் உன் வேதனை நீங்கி சுகமாய் இரு என்று சொல்லி. ஆமென். அதுக்கு பிறகு அவங்க சுகவீனமாக இருந்ததாக எந்த வேதத்தில் பகுதியில் சொல்லவே இல்லை. ஆமென். அப்போ ஆண்டவர் சுகப்படுத்துவார்னா அது எப்போ என்ன செய்வார், பெர்மனெண்ட்டாக மாற்றிடுவார். ஆமென். ஆண்டவருடைய காரியங்கள் எல்லாம் பெர்மனெண்ட்டாக தான் இருக்கும். ஆமென். ஸோ ஆண்டவர் நம்மளை சுகப்படுத்துகிறாருன்னா நம்மளை ஆண்டவர் சுகத்தை என்ன செய்கிறார், நம்மளை பெர்மனெண்ட்டாக அதை மாற்றுகிறார். ஆமென். நிரந்தரமாக இருக்கும்படியாக. பாருங்கள், ஆண்டவருடைய வல்லமையை விசுவாசித்து வந்தவங்களுக்கு ஆண்டவர் ஆச்சரியப்பட்டு அந்த விசுவாசத்தை கண்டு அங்கே அற்புதம் செய்தார். ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்து வந்தவங்க அவங்களுக்கும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அங்கே ஒரு அற்புதத்தை செய்கிறாரு. மூன்றாவது, இயேசுவை மாத்திரம் நம்பி வந்த அவர்களுக்கும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு ஆச்சரியப்பட்டு அவர்களுக்கும் சுகத்தை கொடுக்கறத பார்க்குறோம். அப்போ பாருங்கள், நம்முடைய இருதயத்தில் இருக்கிறது தான் ஆண்டவரை ஆச்சரியப்பட வைக்கும். ஆமென். அப்போ இருதயத்துக்குள்ளே என்ன இருக்குதோ அதுதான் ஆண்டவருடைய கவனத்தை இருக்கிறது. ஆமென். ஸோ அப்போ இருதயம் சரியாக இருந்ததுன்னா, இருதயம் சரியாக நம்ம ஆண்டவரை தேடுவோம் என்று சொன்னால், நம்முடைய ஆராதனையாக இருக்கட்டும், நம்முடைய வாழ்க்கையாக இருக்கட்டும், ஜெபமாக இருக்கட்டும், வேதம் வாசிக்கிறதா இருக்கட்டும், எல்லாம் ஆண்டவருடைய பார்வையில் உண்மையாக இருக்கும் என்று சொன்னால் அதை ஆண்டவர் என்ன செய்கிறார், ஆச்சரியமாக பார்க்கிறார். ஆமென். அவர் ஆச்சரியமாக பார்ப்பதனுடைய விளைவு நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆமென். ஆனால் எதை வச்சு நம்ம ஆச்சரியப்பட வைக்கிறோம் அதுதான் பெரிய கேள்வி. ஆமென். அவிசுவாசத்தை வச்சா இல்லை விசுவாசத்தை வச்சா, எதனுடைய மேலே விசுவாசம் வைக்கிறோம்? ஆண்டுடைய வல்லமை, ஆண்டுடைய வார்த்தை, இயேசுவே மேலே மாத்திரம் நம்ம விசுவாசத்தை வைத்து அந்த விசுவாசத்தை நம்ம செயல்படுத்துவோம்னா ஆண்டவர் என்ன செய்வார், அதை நிச்சயமாக அதனுடைய விளைவை நம்ம பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்வார். ஆமென். நம்ம எல்லாம் அப்படியே ஜெபிப்போம். அந்த நாளில் எத்தனையோ குறைவுகளோடு கூட ஜனங்கள் வந்தாலும் கூட ஆண்டவரிடத்தில் குறைவுகளை நிறைவாக்க அவருடைய எல்லா வல்லமையும் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். God has plenty. ஆண்டவரிடத்தில் மிகுதியான காரியங்கள் இருக்கிறத பார்க்கிறோம். குறைவு அவரிடத்தில் இல்லவே இல்லை, எல்லாம் மிகுதியாக இருக்கிறது. God has an abundance. அவர் நம்மிடத்தில் குறைவுகளை நிரப்புவதற்கு, குறைவுகளை நிறைவாய் மாற்றுவதற்கு அவரிடத்தில் எந்த குறைவும் இல்லை, எல்லாம் நிறைவாக அவரிடத்தில் இருக்கிறது.
நம்முடைய வியாதியாக இருக்கலாம், இல்லை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தேவைகளாக இருக்கட்டும், நம்ம ஒருவேளை ஜபிக்கிற ஜபங்களாக இருக்கட்டும், காத்திருக்கிற காரியங்களாக இருக்கட்டும், எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் தீர்வை வைத்திருக்கிறார். God alone, Jesus alone is a solution. அவர் தான் நமக்கு தீர்வாக இருக்கிறார். அவர் தான் நமக்கு சுகத்தை கொடுக்கிறார், நமக்கு பலத்தை கொடுக்கிறார், நம்முடைய பிரச்சனைகளை நீக்குகிற அவராய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. வேளையில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ, அவரிடத்தில் வந்த ஜனங்கள் ஒருவரும் வெறுமையாய் போகவே இல்லை. Nobody went back disappointed. Nobody went back empty. ஒருவரும் வெறுமையாய் போகவில்லை, வெட்கத்தோடு போகவில்லை. இந்த பெண்ணுக்கும் வெட்கத்தோடு போக ஒருவேளை சூழ்நிலைகள் இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்றார், உடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போ. இந்த பிரச்சனை நீங்கி ஆரோக்கியமாயிரு, சுகமாயிரு என்று சொல்லி ஆண்டவர் அனுப்புகிறத பார்க்குறோம். ஆண்டவர் நம்மளை ஒரு நாள் வெட்கப்பட விடுகிற தேவனை அல்ல. நம்ம சொல்வதற்கு முன்பதாகவே நம்முடைய தேவைகளை அறிந்து அதன் வழியாய் நடத்துகிற தேவன். பாருங்க, ஆண்டவருடைய வல்லமை விசுவாசித்து அவர்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்தார். ஆண்டவருடைய வார்த்தை விசுவாசித்த அவர்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்தார். இயேசுவை மாத்திரம் நம்பி விசுவாசித்த இந்த பெண்ணுக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்த நாளில் அவர் மாத்திரம் விசுவாசிப்போம். எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா நிலைமைகளிலும் அவர் மாத்திரம் விசுவாசிக்கிற பொழுது, அந்த விசுவாசத்தை நாம் செயல்படுத்துகிற பொழுது, பாருங்கள், இந்த 3 பேரும், இந்த 3 காரியங்களும் அவங்க விசுவாசத்தை வச்சு கொண்டு இல்லை, விசுவாசத்தை செயல்படுத்துகிறாங்க. they put their faith into action and that produced the greatest miracles. இந்த விசுவாசத்தை செயல்படுத்துகிற பொழுது பெரிய அற்புதங்களை அவங்க பெற்றுக்கொண்டாங்க என்று சொல்லி பார்க்கணும். இந்த வேளையில் அப்படிப்பட்ட அற்புதத்தை நமக்கும் செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் ஒன்று மாறாதவர். வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறார். இந்த உலகம் ஒழிந்து போகும், ஆனால் கர்த்தருடைய வார்த்தை ஒழிந்து போகாது. அவர் மனம் மாற அவர் மனிதன் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. நாளை கர்த்தர் அவர் சொன்னபடி அவர் செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் கேட்போம், ஆண்டவரே இந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று சொல்லி நான் காத்திருக்கிறேன். ஆண்டவரே இந்த அற்புதம் நடக்கணும்னு சொல்லி நான் காத்திருக்கிறேன். ஆண்டவரே இது எப்படி நடக்கும்னு எனக்கு தெரியவில்லை, ஆனால் உம்மாலே கூடும் என்று சொல்லி அவரை மாத்திரம் நாளை விசுவாசிக்கிற பொழுது கர்த்தர் நம்ம காத்திருக்கிறதை கர்த்தர் நம்ம கைகூடி வர அவராலே கூடும். ஹல்லேலூயா. அவருடைய திட்டம் நிறைவேற, அவருடைய திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற அவராலே கூடும். ஹல்லேலூயா. நன்றி கர்த்தாவே. எல்லாரும் நம்முடைய தேவைகளை ஆண்டவருக்கு தெரிவிப்போம். அந்த வேளையில் அவரிடத்தில் சொல்லுவோம். அவருடைய காதுகள் நம்முடைய ஜெபத்திற்கு திறந்திருக்கிறபடினால, அவருடைய கரங்கள் நமக்காய் காரியங்களை செய்ய காத்திருக்கிறபடினால அவர் எல்லாவற்றையும் நமக்காய் நன்மையாய் செய்து முடிப்பார். ரோமர் 8:28 வாசிக்கிறது போல கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு நன்மையாய் மாற்றி கொடுக்கிறவர். ஒருவேளை சத்துரு நமக்கு தீமையை நினைத்திருந்தாலும் கர்த்தர் அந்த தீமையும் நன்மையாய் மாற்றுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. யோசேப்புடைய வாழ்க்கையில் செய்த அதே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் செய்ய அவர் வல்லமையுள்ளவராக, அவர் சித்தமுள்ளவராக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா, இந்த வேளையில் உம்மை மாத்திரம் நம்பி நாங்கள் வாழ, உம்மை மாத்திரம் நம்பி உம்மை பின்பற்ற எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படிக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவர் எத்தனையோ அற்புதங்களை நீ செய்திருக்க இந்த நாளிலும் ஆண்டவரே, இப்போ நம்முடைய பிள்ளைகள் காத்திருக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் நீர் பெரிய நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, அற்புதங்களை நீ செய்யும்படிக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, உம்முடைய பிள்ளைகளை ஆச்சரியப்பட வைக்க உமக்கு லேசான காரியம். ஆண்டவர் அற்புதங்களை செய்வது உமக்கு லேசான காரியம். இந்த நாளில் அப்பா கர்த்தாவே, சில காரியங்களில் ஆண்டவரே அப்பா, சில பாதைகளில் வைத்திருக்கிற ஆண்டவரை முட்கள் போன்ற காரியங்கள், ஆண்டவரை கர்த்தாவே தடையாய் வந்திருக்கிற காரியங்கள் இந்த நாளில் இயேசுவின் நாமத்தினால எல்லாவற்றையும் நீங்க போகும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. தடைகளை கர்த்தர் மாற்றி போடுவீராக. ஆண்டவர் எல்லா டிலேஸும் கர்த்தர் நாளில் எடுத்து போடுவீராக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே அப்பா, பல ஆண்டவரை டாக்டர்ஸ்னால ஆண்டவரை செய்ய முடியாத காரியங்களையும் ஆண்டவரை நீர் கர்த்தாவை செய்ய முடியுமே. வேதம் சொல்லுடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. நாளில் சுகமயனமாக இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே சரீரத்திலும் தேவனுடைய வல்லமை இறங்குவதாக. இந்த வேளையில் கர்த்தருடைய வல்லமை ஆண்டவரே சுகவீனத்தை மாற்றுவதாக. ஹல்லேலூயா. ஒவ்வொரு கர்த்தாவை சரீர பகுதிகளிலும் தேவனுடைய பலன் ஆண்டவரே ஆரோக்கியம் கடந்து வரும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நன்றி கர்த்தாவே. தேவனுடைய சுகம் ஆண்டவரே உம்முடைய ஆரோக்கியம் ஒவ்வொருடைய சரீரத்திலும் வந்து இறங்கும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன்.
ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறதப்பா, ஆண்டவர் நீ கர்த்தருடைய ஆத்துமா வாழ்கிறது போல நீர் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் இந்த வேளையில் அப்பா நீர் அப்பா ஒவ்வொருவரையும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படியாய் ஆண்டவரே நீ சேமத்தையும் ஆண்டவரே ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் இந்த நாளை அனுப்பும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். குடும்பங்களை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம். ஆண்டவரை அவருடைய படிப்பில் அவருடைய செய்கிற எல்லா காரியத்திலும் கர்த்தருடைய ஆண்டவரை கிருபை இருப்பதாக. Lord, I pray for favor. ஆண்டவரே உம்முடைய கிருபை தயவு இருக்கும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொருடைய வேலைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படிக்காக ஜெபிக்கிறேன். உயர்வுகளும் மேன்மைகளும் ஒவ்வொருவருக்கும் வந்து சேரும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா உம்முடைய கரம் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை தாங்கி ஏந்தி சுமந்து நடத்தும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா சரீரத்தை நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை ஒவ்வொருக்கும் தருவீராக. தேவனுடைய ஆண்டவரை பலன் ஒவ்வொருக்கும் இருக்கும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். போக்கிலும் வரத்திலும் கர்த்தருடைய காவல் இருப்பதாக. ஆண்டவரை எல்லா விதமான சத்துருடைய செயல்களுக்கும் உடைய பிள்ளைகளை விலக்கி நீ காத்துக்கொள்வீராக. நீரே போதுமானவராக இருக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரை திருமணங்கள் பார்க்கிற வரைக்கும் ஆண்டவரே தேவனுடைய கிருபையும் சமாதானம் சந்தோஷமும் ஒவ்வொருடைய வீட்டிலும் நிலைத்திருப்பதாக. கர்த்தருடைய கரம் இப்படி செய்யும்படிக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எல்லாவற்றும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். துதி கனமயம் எல்லாமுக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியம் வழிநடத்தலும் இன்றும் இன்னும் சதா காலங்களிலும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். கலந்து கொண்ட எல்லோருக்கும் நன்றி. நாங்கள் இந்த பகுதியில் ரிச்மண்ட் தமிழ் திருச்சபை ஷேரிகோ சர்ச்சில் எவ்ரி வீக் 5 to 6:30 பண்ணுறோம். இந்த பகுதியில் இருக்கிறவங்க தமிழில் ஆராதனை கேட்கணும், தமிழில் வேத படம் வாசிக்கணும், தமிழில் மெசேஜ் கேட்கணும்னு விருப்பப்படுறவங்க நீங்கள் நேரில் வரலாம். எங்களோட வெப்சைட்டில் ஆஃபரிங் பற்றின டீட்டெயில்ஸ் அப்புறம் ப்ரேயர் ரெக்வெஸ்ட் எல்லாமே இருக்குது. நீங்கள் வெப்சைட்டை விசிட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு